பஹல்கமில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் எந்த அளவுக்கு கொடூரமானதுன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஒரு ஹனிமூனுக்கான வந்த இடம் தான் பஹல்காம். அந்த இடத்துல இந்த தீவிரவாத தாக்குதல் முக்கியமா அவங்கவங்க கணவர்மார்கள மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள கொன்னது யாராலயும் ஏத்துக்க முடியாது. இதுக்கு பதிலடி இந்திய ராணுவம் தருமா அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்பு வந்தது. இல்ல இந்த ராணுவம் மறுபடியும் பழைய மாரி அப்படியே நின்னுடுவாங்களோ, இல்ல பதிலடி தாக்குவாங்களோ. ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்பும் பதிலடி குடுத்தே ஆகணும்ன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருந்தது. அந்த ஒட்டுமொத்த இந்தியர்களோட எதிர்பார்ப்பை இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க இந்திய ராணுவம். இதற்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் அப்படி என்ன அந்த பேர்ல இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படி என்ன? சிந்தூர்ன்றது திலகம், குங்குமமுக்கான அடையாளம். ஒவ்வொரு திருமணமான பெண்களும் தன்னுடைய நெற்றியில குங்குமத்தை தான் அடையாளமா வைப்பாங்க. அது புனிதமாகவும் கருதுவாங்க. அப்படி புனிதமாக கருதப்பட்ட அவங்களோட குங்குமத்தை, அவங்க வாழ்க்கையை, அதுவும் இந்த சின்ன வயசுல இளம் வயதில் அவங்க கணவர்களை இழந்ததுன்றது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்கணுன்ற ஒரு முடிவை இந்தியா எடுத்திருக்கு. எப்பவுமே இல்லாமல் இந்த அளவு அவ்வளோ அக்ரெசிவாக இந்த போரை நடத்தணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒவ்வொரு பெண்களுடைய குங்குமத்தை சிந்தூரை அழிச்சாங்களோ அதே மாதிரி அங்கிருந்த தீவிரவாத முகாம்களை எல்லாம் குறிவைத்து தாக்கி கம்ப்ளீட்டாக அங்கே ரத்த ஆறு ஓடணுன்ற ஒரே குறிக்கோளோட இந்த ஆப்ரேஷன் தொடங்கியிருக்கு. இதற்கு தான் அவங்க பேர் வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர். மேலும் தகவல்களுக்கு stay tuned, more updates, talk on tube. Thank you.